மொமெண்டம் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி செக்டாரை மொமெண்டம் செக்டார் 3 செக்டார். இப்போ இன்னும் 3 வருஷத்துக்கு இதுதாங்க. இந்த டபுள் கிராஸ் போட்டிங்கன்னா இப்படியே இருக்கும், இப்படி போயிட்டு இப்படி மேலே போச்சுன்னா அப்படியே மேலே போயின்னே இருக்கும். அந்த இடத்துல இப்படி ஃபார்ம் ஆகி கீழே வந்ததுன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 4250 300 அவுன்ஸுக்கு போகும். அப்போ டெக்னிக்கல் பாருங்க, நான் சொல்கிற RSI ஒன்று இருந்தால் போகிறோம். அதை நீங்கள் நல்லா கற்று தெரிஞ்சுக்கோங்க. RSI எல்லாத்தோட ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் எப்படி போடணும், அப்போ லாபமும் அதிகமாக கிடைக்கும், ஸ்டாப் லாஸும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. எப்படி விற்கணும் அப்படின்னா உங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 7% அல்லது 8%. ஒரு 400 ரூபா ஸ்டாக் ஒன்று வாங்கிட்டீங்கன்னாக்கா 7%னா 28 ரூபாய் என்ன விற்கணும். அப்போ அதேமாரி கீழே ரிஸ்க் என்ன பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நியர்பை லோ பார்த்துருக்கீங்க இல்லையா, அதை வச்சுக்கணும். அப்போ 1:3. அப்போ எல்லா வேலையும் முடிஞ்சது. இப்போ நீங்கள் பாட்டுக்கு சிங் ட்ரேடிங் அப்படின்னாக்கா 5 ஸ்டாக்கில் 2 ஸ்டாக் தான் நீங்கள் வாங்கணும், 5ஐயும் வாங்கக்கூடாது. அப்போ தான் வாட்ச் பண்ண முடியும். அப்போ ஒன்றை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது இன்னொருத்தர் கீழே இருப்பார், இதை வாங்கலாம். இப்படியே இந்த RSI ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம டேலண்டாக ட்ரேடு பண்ணலாம். ஓகே, இப்போ மார்க்கெட் 2 வருஷத்துக்கு மேலே கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் சில ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மொமெண்டம் ஸ்டாக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அருமையான கேள்வி கேட்டீங்க. மொமெண்டம் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி செக்டாரை மொமெண்டம் செக்டார் 3 செக்டார். இப்போ இன்னும் 3 வருஷத்துக்கு இதுதாங்க. ஒன்று டிஃபென்ஸ் செக்டார், எனர்ஜி செக்டார், செமிகண்டக்டர். இது 3 அரசை ஊக்குவிக்கிறது, அதுக்கு அதிக நிதி ஒதுக்கிறது. அப்போ இது மாதிரி இருக்கிற போது EV வெஹிக்கிள்னா EV வெஹிக்கிள் மட்டும் கிடையாது, EV வெஹிக்கிளில் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸு, அந்த அசசரிஸ், அந்த மாதிரி ஸ்டாக்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். அதில் நீங்கள் ஃபண்டமெண்டல் பார்த்துக்கோங்க. ஒரு மொமெண்டம் ஸ்டாக் தானே இப்போ கேட்டீங்க. மொமெண்டம் ஸ்டாக் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு ஒரு சின்ன டிக் சொல்கிறேன். உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் RSI 30 இருக்கிற இடத்துல ஒரு 5 ஸ்டாக் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 ஸ்டாக்கை போட்டு வச்சுக்கோங்க. சார்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. சார்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு 1 வீக்குக்கு பாருங்க, அந்த RSI 30, 70, 30 இந்த மாதிரியே வந்துக்கிட்டு இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒருக்க இப்படி ஏறி இறங்கிட்டே இருக்கும். அப்போது 70, 75 போச்சுன்னா அவன் விற்கிற ஏரியா, சப்ளை ஏரியா. அப்போ உங்கள் கையில் நீ கீழே வாங்கியிருந்தாலும் விற்றுடுங்க. இல்லைன்னா அதை வாங்கணும் அப்படின்னா அவன் எப்போ 30 கிட்ட வரானோ அப்போ வாங்குங்க. இது மட்டும் பத்தாது, இதில் இன்னொன்று, இது ஒரு சில பகுதி தான் சொல்லியிருக்கேன். இதை வச்சு நம்ம ஃபுல்லாக ட்ரேடிங் பண்ணி ஃபுல்ஃபில் பண்ண முடியாட்டாலும் இதெல்லாம் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையா டைம் ஃப்ரேம் இருக்குது. இன்னும் வெறும் RSI மட்டும் வச்சுக்கூடாது, MACDயும் வச்சுக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு ட்ரேடிங் வியூன்னு ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் நீங்களே கூட உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அதில் பைன் எடிட்டர்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த பைன் எடிட்டரில் போய் RSI, MACD, VWAP இது 3ஐயும் போட்டு நீங்கள் ஃபார்ம் பண்ணி, அது சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் தட் இஸ் கேட்கும், ஐடியெலாம் கொடுத்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ட்லேயே டீஃபால்ட்டாகவும் வரும். நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம கற்றுக்க மாட்டேன்றோம், அவசரம். எப்படி நம்ம எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போகிறோம் தரவா, ஹாலில் போய் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னா அப்படியே செட்டிங் ஆகி படித்ததெல்லாம் மறக்கிறது. அது மாதிரி மார்க்கெட் 9 ஓப்பன் ஆன உடனே நம்ம போட்ட பிளானு, ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போய் ட்ராஜடி ஆகிடுது மார்க்கெட்டில் நமக்கு. அப்போது எதிர்பார்த்த மாதிரி வாங்க முடியல, எதையோ ஒன்று வாங்குகிறோம், மார்க்கெட் ட்ராஜடி நமக்கு ஒரு கிரியேஷன்ஸ் பண்ணிடுது. அதனால் பொறுமை நிதானம் இருந்தால் ஜெயிக்கலாம். ஃபியர் அண்ட் கிரீடை விட்டுறணும். மொமெண்டம் ஸ்டாக்ஸு 10 எடுத்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி செக்டார் வைஸா. அது RSIங்கிறது ஒரு சின்ன ஒரு டூல் தான். அது நிறைய இருக்குது, அது மாதிரி டூல்ஸ். RSI இருக்குது, MACD இருக்குது. இன்னொரு டூல் இருக்குது பார்த்தீங்கன்னா, டபுள் கிராஸ்ன்னு ஒன்று இருக்கும். இந்த டபுள் கிராஸ் போட்டிங்கன்னா இப்படியே இருக்கும், இப்படி போயிடுச்சு இப்படி மேலே போச்சுன்னா அப்படியே மேலே போயின்னே இருக்கும். அந்த இடத்துல இப்படி ஃபார்ம் ஆகி கீழே வந்ததுன்னா கீழே வந்துன்னே இருக்கும். அப்போ அந்த இடத்துல வித்துடுங்க, இந்த இடத்துல வாங்குங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, கற்றுக்கிட்டு செஞ்சால் இதில் வாய்ப்புகள் இருக்குது. பங்கு சந்தை ஏறினாலும் இறங்கினாலும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
நுணுக்கத்தை தெரிந்து கொண்டால் மட்டும். எதுவும் தெரியாமல் வாங்குறது, இதை வாங்கி வச்சுட்டேன் சார் நான் போயிட்டு என் பிஸ்னஸ் பார்க்க போகிறேன், ஆஃபீஸ் போகிறேங்கிறதுக்கு மார்க்கெட் இல்லை. இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னா அதுக்கு உண்டான மரியாதையை கொடுத்தால் கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் நான் ஃபுல்லாக இந்த சிஸ்டத்தை மறைச்சி பார்த்துக்கிட்டா கூட 500 ரூபா கூட இதில் கிடைக்க வாய்ப்புகளும் இல்லை. எதுவுமே தெரியாமல் இந்த சந்தையில் வரக்கூடாது. தயவுபடி நேரல்கிட்ட சொல்கிறது, கையில் காசு இருந்தால் அதில் 60% வாங்குங்க, மீதி 40 அக்யூமுலேட் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. கடன் வாங்காதீங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. ஜுவல்ஸை வச்சு வாங்கி இதில் பண்ணலான்னு வச்சுட்டு இதில் வர மார்க்கெட்டு இது இல்லை. அதனால் கேர்ஃபுல்லாக செய்கிறது பெஸ்ட்டு. பை அட் லோ, செல் அட் ஹை, ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். நான் அது கற்றுக்கிட்டதும் அதுதான். எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசானம் பேஷன் இருந்து ஃபியர் அண்ட் கிரீட் இல்லாமல் இருந்தால் அதில் சம்பாதிக்கலாம். நானும் ஆரம்பத்தில் எழுந்து தான் கற்றுட்டுருக்கேன். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் இவ்வளோ போகும்னு என்னால் சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் இருக்குது, கான் ஆங்கிள்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது அஸ்ட்ரோ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த மார்க்கெட்டு இந்த டயத்தில் திரும்பவும்னு என்னால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கேன். அதுக்கு நேரம் பத்தாது. இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறது, கான் ஆங்கிள்ஸ் பற்றி சொல்கிறேன். அது நேரலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏஐ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில். இந்த ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும், யாருடைய தயவு உங்களுக்கு தேவை கிடையாது. கோவை விஸ்வநாதனும் சொல்ல வேண்டாம், யாரும் சொல்ல வேண்டாம். ஒரு ஸ்டாக் நேம் போட்டு எப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா அது சொல்லிடும். அது சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, பிவட் என்ன, எல்லாத்தோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எப்படி போடணும். அப்போது வந்து லாபமும் அதிகமாக கிடைக்கும், ஸ்டாப் லாஸும் ஸ்டாக் மூவ் ஆக மேலே போகும்போது நஷ்டமும் குறையும். அதுக்கு பேர் தான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். எல்லாத்தோட முக்கியமான விஷயம் சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறோம். ரெண்டாவது, ட்ரெயிலிங் ஒரு ஆப்பு, நீங்கள் வந்து ட்ரேடிங் ஆப்புக்குள்ளே போகிற போதே அந்த நிறுவனத்துக்கிட்ட கேளுங்க. அக்கௌண்ட் வெறும் ப்ளே ஸ்டோரில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க. பண்ணிவிட்டு இதில் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, பிராக்கெட் ஆர்டர் இருக்கா, கவர் ஆர்டர் இருக்கா, ஜிடிடி ஆர்டர் இருக்கா, இதெல்லாம் இருக்கிற ஆப்பு மட்டும் நீங்கள் அதில் உள்ள என்ட்ராகி ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பலன். சில ஆப்பு புதுசாக வந்திருக்கிற ஆப்பில் இந்த ஃபெசிலிட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருக்கலாம். இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு பலன். அதனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு செய்கிறது ஆரோக்கியங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ வந்து தங்கத்தோட விலை சமீபத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏறு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எதனால சார் திடீர்னு வந்து ஏற்றம்? சரியான கேள்வி கேட்டீங்க. இப்போ தங்கம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, நம்ம மார்க்கெட் ரேட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். 13,000 ஒரு புள்ளியாக வச்சுக்கோங்க. அது வந்து பாட்டம். ஹை வந்து 15,500. அப்போது நீங்கள் வர்த்தகராக இருந்தால் 13,000, அப்போ வந்து அவுன்ஸ் பர் டாலர் என்ன இருக்கும், 4,100, 4,080. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 4,250, 300 அவுன்ஸுக்கு போகும். அப்போ டெக்னிக்கல் பாருங்க. நான் சொல்கிற RSI ஒன்று இருந்தால் போகிறோம். அதை நீங்கள் நல்லா கற்று தெரிஞ்சுக்கோங்க. RSI வந்து ரொம்ப சிம்பிள் இண்டிகேட்டர். RSI 30 இருந்தால் அங்கே தங்கமும் விலை இறங்கியிருக்கும். நீங்கள் RSI இண்டிகேட்டருங்கிறது ஒரு டூல் தான். அதை நம்ம பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. அதுக்கு உண்டான ஆசான்கிட்ட கற்றுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. இந்த ஒரு இண்டிகேட்டர் இருந்தாலே இப்போ பாருங்க, நான் முந்தா நாள் ஒரு நண்பர் கேட்டார், சார் இப்போ தங்கம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களான்னு. இது நாம் சொல்லிக்கிறது தான். இப்போ யூடியூப் மீடியாலாம் என்ன சொல்லுவாங்க, அங்கே சண்டை வந்துடுது, இந்த மாதிரி டாலர் ப்ரைஸு, ஏதோ ஒரு காரணம். மார்க்கெட் ஏறினாலும் காரணம் சொல்ல போகிறோம், இறங்கினாலும் ஒரு காரணம் சொல்ல போகிறோம். நீங்கள் வாங்கினீங்களா, நீங்கள் பலன் அடைஞ்சிங்கன்னா சற்று கேள்விக்குறி தான். அப்போ நம்ம டெக்னிக்கல் முக்கியமாக வேணும். கமாடிட்டினா உங்களுக்கு டெக்னிக்கல் பாருங்க. ஒரு ஸ்டாக் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஸ்டாக்காக பார்க்கணும். அதேமாரி கூடுமாவில் இந்த ஐபிஓலாம் வருது பார்த்தீங்களா, நிறைய ஐபிஓ வருது. வாரத்துக்கு 7-8 ஐபிஓ வருது. நான் ஏற்கனவே ஐபிஓக்கு சொல்லியிருக்கேன். இன்னொரு தானே சொல்கிறது, சுருக்கமாக என்ன சொல்கிறேன்னா, ஐபிஓவில் லிஸ்டிங் ஏன்னு கிடைச்சுன்னா சாமர்க்கலாம், கிடைச்சா பாக்கெட்டில் போட்டு வர்றது நல்லது. நீங்கள் அதே ஐபிஓவை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கணுன்னா இந்த லாக்இன் பீரியடு முடிஞ்சக்கப்புறம் செல் ஆஃப் வரும். அப்போ உங்களுக்கு சகாயமான விலை அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக ஐபிஓ வந்தது அப்படியே நீங்கள் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னா இறங்குற போது வாய்ப்பு கொடுத்து பணம் இருந்தால் பயன்படுத்திக்கோங்க, இல்லைனா லாப பதிவு செஞ்சுக்கலாம். கடந்த கால ஐபிஓ எல்ஐசியிலேருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் லிஸ்ட்டு கொடுக்கலாம், 1 மணி நேரம் சொல்லுவேன். எல்ஐசியில் ஆரம்பித்து ஓலா வரலையும், ஹெச்டிபி ஃபைனான்ஷியல் வரலையும், என்எஸ்டிஎல் வரலையும், எல்லாமே போயிட்டு பிலோ ஐபி ரேட் வந்துட்டு தான் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. அதனால எல்லாமே ஒரு ப்ராஃபிட் புக் இருக்கும். சந்தையில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். அப்போ ப்ராஃபிட் புக் வரும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி லோவர் ரேட்
விட்டு வாங்கணும். சந்தை வாங்குவதற்கும் வாய்ப்பு கொடுக்கறது, விற்பதற்கும் வாய்ப்பு கொடுக்கறது. நாம் தவறுதலாக போய் விற்க வேண்டிய இடத்துல வாங்குகிறோம், வாங்க இடத்துல போய் பேனிக் ஆகி ஐயோ இதுக்கு கீழே இறங்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு விற்றுடுறோம். ஒரு ஸ்டாக்கு 2000 ரூபா இருக்கிற போது தைரியமாக வாங்குகிறோம், அதே ஸ்டாக்கு 900 ரூபா இருக்கிற போது வாங்க மாட்டேன்றோம். காரணம் என்ன? இன்னும் இறங்குங்கிற ஒரு ஃபியர். 2000 ரூபாய்க்கு ஏன் விற்கலை, அப்போ 2000 ரூபாய் ஏன் வாங்கினீங்க, 2500 போகணும் யாராவது சொல்லியிருப்பாங்க, எதுவும் அனலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க, வாங்கியிருப்பாங்க. அப்போ அது ஓவர் பாட், இது ஓவர் சோல்டு. RSI 30 ஓவர் சோல்டு, அது ஓவர் பாட். இந்த ரகசியம் தெரிந்தால் இந்த சந்தையில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஹாப்பி ட்ரேடிங் பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நல்லது, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.